வணக்கம் தலைமையிலே. இன்றைய முக்கிய செய்தி, நமக்கு பிடித்தமான செய்தி. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத பன்றிகளை வேட்டையாடுவதில் இந்திய பாதுகாப்பு படையினர் நடத்திய பயங்கரவாத பன்றிகளை வேட்டையாடுவதில் இன்றைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணிக்கு 3 பயங்கரவாத பன்றிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக இந்த செய்தி இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக இந்தியா முழுவதும் உலக செய்திகளே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, CNN பேசிட்டு இருக்காங்க. காரணம், அந்த 3 பன்றிகளில் முக்கியமானவன் சைஃபுல்லா ஜெய்ஷ் முகமது என்ற பயங்கரவாத இயக்கத்தின் தளபதி. நீண்ட காலமாக தப்பித்து வந்தவன் அந்த சைஃபுல்லா இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கான். சற்று நேரத்துக்கு முன்னால உறுதிப்படாத தகவல் வந்துச்சு, சைஃபுல்லா கொல்லப்பட்டிருக்கலாம் என்று. ஏன்னா, கைப்பற்றப்பட்ட உடலின் மீதி பாகங்கள் என்ற சொற்றொடர் வந்தது, ரிமைனிங்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் மிக பயங்கர சண்டை அங்கே நடந்திருக்குன்னு சொல்லி. கைப்பற்றப்பட்ட உடலின் பாகங்கள் மற்றும் இயந்திர துப்பாக்கி AK-47 2, அதற்கான தோட்டாக்கள் மற்றும் இந்த சண்டைக்கு தேவையான பிற பொருட்களை கைப்பற்றினோம். அதுல ஒருவன் சைஃபுல்லாவாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் ஒரு மாலை வேளையில் வந்து இரவுல அதை உறுதி செய்திருக்கிறாங்க. இறந்து கொல்லப்பட்டவன் ஜெய்ஷ் முகமதின் தளபதி சைஃபுல்லான்னு சொல்லி. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ, மிகப்பெரிய வெற்றியாக இந்திய பாதுகாப்பு படையினருக்கு, இந்திய இராணுவத்திற்கு பார்க்கப்படுகிறது. இந்த ஆபரேஷன் 36வது நாள். இன்னைக்கு நடந்த ஆபரேஷன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் திராசி 1 என்ற பெயர்ல இந்திய இராணுவம் மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு தலைமையாக செயல்படுபவர்கள் இந்திய தரைப்படையின் 16வது படைப்பிரிவு 16th கார்ப்ஸ் சொல்லிப்பாங்க. அதுல ஒயிட் நைட்ஸ் கார்ப்ஸ் சொல்லிப்பாங்க. அவர்களும் அவர்களுக்கு உதவியாக CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸும் அவர்களுக்கு உதவியாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் சேர்ந்து இந்த பயங்கரவாத வேட்டையை 36 நாள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையிலேயே சில பயங்கரவாதிகள் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய செய்திகளாக வரல. இன்றைக்கு சைஃபுல்லா கொல்லப்பட்டது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய செய்திகளாக போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம எளிதாக பேசுறோம். அந்த அடர்ந்த காடுகளில் இவர்களை வேட்டையாடுவது மிக மிக சிரமமான காரியங்கள். இந்திய பாதுகாப்பு படையினர் எவ்வளோ நாளும் பாராட்டலாம். எப்படி ஒப்பிட்டு பேசலாம்னா, பொதுவாக இந்திய இராணுவத்தினர் அந்த ஆபரேஷனுடைய முழு தகவலை விலாவாரியா சொல்லுவதில்லை. ஆனால் இஸ்ரேலில் சொல்லுவாங்க. இந்த படைக்கு ஒத்த படைப்பிரிவு இஸ்ரேலில் கோலானி பிரிகேட்ஸ் அப்படிம்பாங்க. இரவில் மட்டும் செயல்படக்கூடியவர்கள். அவர்களுடைய வேலையே இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகளை வேட்டையாடுவது. எவனெல்லாம் பயங்கரவாதியோ தேடி பிடித்து கொள்வது. அவன் செயல்படுவதற்கு முன்பாக அவனுடைய பகுதிக்கு சென்று அவனை கொள்வதுதான் கோலானி பிரிகேட்ஸ் வேலை. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கமாண்டோ, ஒரு வீரர் போகும்போது 600 உபரி தோட்டாக்களை எடுத்து செல்வது வழக்கம். அதுபோக ராக்கெட் கிரனேட்லாம் எடுத்து போகிறது வழக்கம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தார். கோலானி பிரிகேட்ஸோட ஒரு கமாண்டோ. ஒரு இராணுவ வீரர் அவருடைய இயந்திர துப்பாக்கியில தோட்டாவை நிரப்பி வச்சுக்கிட்டு, அதுபோக உபரி தோட்டா 600 கொண்டு போகலாம். ஒரு 30 மேகசின் வரும், தூக்கிட்டு போகலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கமாண்டோ 600 தோட்டாக்கள் அப்படிங்கும்போது ஒரு குழுவா தேடுதல் வேட்டைக்கு போவாங்க. அப்ப இதை போல டென்ட்ல எல்லாம் ஆள் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா தெறிக்க விட்டுருவாங்க தோட்டாக்களால். இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே போலதான் இங்க இந்தியாவில் நடந்திருக்கு. இவர் இந்திய ராணுவம் அது விலாவரியா சொல்ல போறதில்லை. ஆனா இதை ஒப்பிட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு காலை 11 மணிக்கு காஷ்மீரில் உள்ள கிஸ்துவார் டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதியில் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதி சாத்ரு. அந்த இடத்துல இந்த பயங்கரவாதிகள் 3 பேர் டென்ட்டில் தங்கியிருப்பதாக தகவல் IBக்கு கிடைச்சது, இன்டெலிஜென்ட் பியூரோக்கு. அவங்க அதை உறுதிப்படுத்தி மற்றும் காஷ்மீர் காவல்துறையினர் உறுதிப்படுத்தி அதை தகவல் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு தேடுதல் வேட்டைக்கு கொள்வதற்காக இந்த நம்ம ஒயிட் நைட்ஸ் கார்ப்ஸும் CRPFும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ்ல சிறப்பு வீரர்களும்
இணைந்து போனாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 சிறப்பு வீரர்கள் அங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தர் கையிலுமே 600 தோட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், கோலானி பிரிகேட் கமாண்டர் சொல்வதுபடி. அப்போ குறைந்தபட்சம் 30,000 தோட்டாக்கள் இந்திய பாதுகாப்பு படை வசம் இருக்கும். 50 பேர் போயிருந்தாங்கன்னா, 100 பேர் போயிருந்தாங்கன்னா 60,000 தோட்டாக்கள் இருக்கும். இப்போ வந்து அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் அந்த டென்ட்டை பார்க்குறாங்க, உள்ள அவனுக்கு இருக்கிறது தெரியுது. அப்போ இந்த இயந்திர துப்பாக்கியில தனித்தனியா சுடுவது போல அந்த ஆப்ஷன்ஸ் போட மாட்டாங்க. ட்ரிகரை தொட்டா மடன் போற மாதிரி அந்த மோட செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இயந்திர துப்பாக்கியில. ஏன்னா இந்த மாதிரி பகுதியில் வேட்டையாடும் போது தனித்தனியாக குறிபார்த்து சுடுவது ஒரு முட்டாள்தனம். ஒட்டுமொத்தமாக சுட்டுக் கொள்வதுதான் மிகச்சரி. இப்படி ஒரு 100 பேர் போயிருந்தா 60,000 தோட்டாக்கள் இருக்கும். அந்த டென்ட்டையே சல்லடை ஆக்கியிருப்பாங்க. நீங்க அந்த உச்சக்கட்ட சண்டை நடக்கும் அந்த நிமிஷத்தை யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியை அதிர்ந்து போயிடும். சுத்தி வளைச்சு சரமரியா சுட்டுக்கிட்டு எந்த வித வாய்ப்பும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு திருப்பி சொல்றதுக்கு. இவங்க சுட்டதுல அந்த டென்ட் வந்து தீப்பிடித்து எரிந்தே போச்சு. ஒரு துப்பாக்கி தோட்டா ஃபயர் ஃபைட்டிங்ல ஒரு டென்ட் வந்து தீப்பிடிச்சு எரியுதுன்னா எந்த அளவுக்கு வெறித்தனமா சுட்டிருப்பாங்கன்னு யோசிக்கணும். ஒண்ணு, அது தீப்பிடிச்சு எரிஞ்சதுல அவனுக்கு அங்க இருந்தவங்க தீப்பிடிச்சிட்டாங்க. முதல்ல வந்து 2 பேர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்க்கும்போது 3 பயங்கரவாதிகளை தீப்பிடித்த எரிந்த நிலைகளில் அந்த பிணங்களை கைப்பற்றினாங்க. அதான் ரிமைன்ஸ் சொல்றது, மீதங்கள். அவங்கள பார்க்கும்போது முதல்ல இது சைஃபுல்லாவாக இருக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா அவன் மிகப்பெரிய தளபதி, இப்படி மாட்டிக்குவான்னு சொல்லி இந்திய பாதுகாப்பு படையை யோசிக்கல. அதுக்கப்புறம் அவன் தான் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒயிட் நைட்ஸ் கார்ப்ஸ் மூலமா வெளிவந்திருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வேட்டை, கொளுத்த பன்றி வேட்டையாடப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு பக்கம். இதுக்கு மறுபக்கமும் ஒன்று இருக்கு. இந்த கோலானி பிரிகேட்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாமே 20 வயசு பசங்க தான். இந்த பயங்கரவாதிகளை இரவு நேரத்தில் வேட்டையாடுவதற்குன்னு சிறப்பாக உருவாக்கப்பட்ட படையணி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சு கொள்ளுவாங்க பாலஸ்தீனத்தில். இந்த போர்ல, இந்த பயங்கரவாதிக்கு எதிரான கோலானி பிரிகேட்ஸ் போர்ல 754 கோலானி பிரிகேட்ஸ் கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும். அவருடைய சராசரி வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 20 தான். சின்ன பசங்க, வாழ வேண்டிய வயசுல உள்ள பசங்க இந்த பயங்கரவாத பன்றிகளால் இப்படி வந்து அநியாயமாக மரணம் அடைவது மிக வருத்தத்துக்கு உரிய செயல். இது இன்னொரு பக்கம். இவனுக்கு ஏன் இப்படி இருக்கானுங்க, பொதுமக்கள்கிட்ட ஏன் வம்புக்கு வரானுங்க, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டும் ஆத்திரமூட்டும் விஷயம். ஆனா இது செய்யாட்டியுமே இந்த 700 சில்லறை பேர் மரணம் அடைந்தது செய்யாட்டியுமே இஸ்ரேல் மக்கள் நிம்மதியா தூங்க முடியாது, குழந்தைகள், பெண்கள். ஏன்னா அவன் நம்ம ஊருக்கு வந்துருவான். அதே தான் இங்கேயுமே. இந்த 36 நாள் நடந்த ஆபரேஷன் திராசி 1ல ஒரு பாராட்ரூப் கமாண்டோ கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த செய்திலாம் இங்க பெருசா வரல. இந்த ஆபரேஷனே இன்னைக்கு தான் பெருசா வந்திருக்கு. ஒரு 7 பேருக்கு மேல இந்திய பாதுகாப்பு படை தரப்புல அதிக காயத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஆனா இது தவிர்க்க இயலாத ஒன்று. ஏன்னா இவங்களோட அடிப்படை சிந்தனையே பொதுமக்களை கொல்லவேனே இருக்கும். இன்னைக்கு இந்த ஆபரேஷன் நடக்கல அப்படின்னா அவனுக்கு காஷ்மீருக்குள்ள, இந்தியாவுக்குள்ள வந்து குழந்தைகளை, பெண்களை, வயோதிகர்களை கண்மூடித்தனமா சுட்டுக் கொண்டிருப்பாங்க. இவனுக்கு ஏன் இப்படி இருக்கானுங்க, இவனுக்கு இப்படி பண்ண வைக்கிறது எதுக்கு ஒரு குறிக்கோளே இல்லாம இப்படி அப்பாவி பொதுமக்கள் கொல்றானுங்கன்னா இது புரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு. இது அவனுக்கு தான் திருத்தணும். திருத்தல அப்படின்னா இப்படிதான் கொல்லப்படுவார்கள். இந்த ஆபரேஷன் திராசி எதுக்காக இந்திய பாதுகாப்படை செய்யறாங்க அப்படின்னா இந்த காஷ்மீர்ல அடர்ந்த காடுகளில் ஒளிந்திருக்கும் பயங்கரவாதிகளை கொன்று அழிப்பதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இதுக்கு வந்து முக்கியமாக ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது இவர்களை கண்டுபிடிப்பதற்கு. ஏன்னா இந்த காடுகள்லாம் அடர்ந்த காடு, ஒரு சாதாரண கண்களுக்கு தெரியாது. ட்ரோன் பயன்படுத்தப்படுகிறது. சிக்னல்கள், அவர்களுடைய தகவல் தொடர்பு சிக்னலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுபோக உளவு பிரிவு வேலை செய்துதான் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா IB,
இன்டெலிஜென்ட் பியூரோ தான் இந்த தகவலை முதல்ல கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை உறுதி பண்ணி அவங்களை கொண்டிருக்காங்க. இப்படி காடுகளில் ஒளிந்திருப்பவர்களை கொல்வதற்கு நோக்கம்தான் இந்த ஆபரேஷன் திராசி 1. ஏற்கனவே என்கவுண்டர்லாம் நடந்தது, ஆனால் பரபரப்பாக பேசப்படல. இன்னைக்கு இந்த சைஃபுல்லா கொல்லப்பட்டது மிகப்பெரிய இந்த ஆபரேஷனுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த பன்றிகளை திருத்தவே முடியாது. இவனுக்கு என்ன நினைச்சிட்டு வராங்கன்னா, கொல்லப்பட்ட உடனேயே கொன்ற உடனே சொர்க்கத்துக்கு போயிடலாம், குடும்பத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிரும், அங்க போனே நமக்கு நல்ல போதை கிடைக்கும், 72 கண்டி கிடைக்கும் சொல்லி பைத்தியக்காரர்கள் போல ஒரு அடிப்படை மூளையற்றவர்களாக இவனுக்கு இருக்கானுங்க. ஆனா வேற வழியுமே இல்லை. இதுல நமது ஒரு பாராட்டு கமாண்டோ மரணம் அடைஞ்சிருக்காரு. அவருக்காக அவரையுமே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனா இது வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஒயிட் நைட் கால்ஸ்ல அதிகாரப்பூர்வ செய்தி ஒன்று கொடுத்திருக்காங்க. எங்கள் பொதுமக்களை தொட நினைப்பவனை நிச்சயமாக அழித்து ஒழிப்போம் அப்படி இருக்காங்க. அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அனைவருக்குமே எனது பாராட்டுக்கள். அதுலயுமே இந்த ஆபரேஷன் தெறிக்க விட்ட ஆபரேஷன். உண்மையாவே துப்பாக்கியில் சுட்டதுல அந்த டென்ட்டே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குன்னா அந்த செகண்ட்ல எத்தனை குண்டுகள் பாய்ந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. உண்மையாக பாராட்டத்தக்க ஒரு ஆபரேஷன் இது. இது தொடர்ச்சியாக நடந்து நமது தரப்பில் எந்த சேதமும் இல்லாம மீதம் இருக்கும் இந்த அனைத்து பன்றிகளும் வேட்டையாடப்பட வேண்டும் என்பது நமது விருப்பம். நன்றிகள்.